அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் கடனுடன் தான் வாழ வேண்டும் என்பதாக கட்டாயத்திற்கு ஆளாக்கி உள்ளோம். ஒரு காலம் இருந்தது, அத்தியாவசிய தேவைக்காகவும் அவசர தேவைக்காகவும் கடன் வாங்கினார்கள். ஆனால் இன்று பெரும்பாலும் ஆடம்பரத்திற்காக தான் கடன் வாங்கப்படுகின்றது. கடன் வாங்கும் பொழுது 4 விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அதில் ஒன்று, வாங்கக்கூடிய கடன் அது அவசர தேவையாகவும் அத்தியாவசிய தேவையாகவும் இருக்க வேண்டும், ஆடம்பரத்திற்காக இருக்கக்கூடாது. இரண்டாவது, கடனை வாங்கும் பொழுது அதை கொடுக்கும் என்ற எண்ணத்தில், திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்க வேண்டும். மூன்றாவது, அந்த மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய பொருளாதாரத்தை விற்பனை செய்து அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை வைத்துவிட்டு செல்ல வேண்டும். அதுவும் இல்லை என்றால் தன்னுடைய சந்ததிகள், தன்னுடைய தாய் தந்தை, தன் மகன் தன் மகள் யாரேனும் அந்த கடனை பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதாக வசிய செய்து கடன் வாங்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை வந்தால் அல் அலைஹி தைனுன், இந்த மனிதருக்கு கடன் இருக்கின்றதா என்பதாக கேட்பார்கள். காரணம் என்னவென்றால், கடன் இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை கூட வைக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு கடனை பற்றி இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. வல்ல ரஹ்மான் கடன் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத மூத்தையும் தந்தல் புரிவானாக. ஆமீன்.